என் பேர் பொம்முசாமி. ஓவியத்திலேருந்து குடும்பம் நான் எதிர்பார்த்து தான் இருக்கிறேன். குழந்தைகள் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்கிறது, அது எனக்கு என்ன சொல்கிறது, இந்த ஓவியத்தை நம்பி யாரும் இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு காலத்தில் இதை பற்றி யோசிச்சு இதெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கொள்ளக்கான பிச்சை எடுக்குதான். ஆனால் இப்போ அதை நினச்சி பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இதை பற்றி நமக்கு தெரியும், இது சரியானதை புரிஞ்சிக்க முடியும். அதை பற்றியான ஆளுங்க இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோமேன்றது. ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். ஒரு நாள் 1000 சொல்ல முடியாது. ஒரு படம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஏதோ விடுமுறை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்னைக்காவது வரைஞ்சோம்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை வரைஞ்சோன்னா ஒரு அதிகபட்சம் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அது பீக் இது மாதிரி ஒரு 500 300 அப்படின்னு மாதிரி வரும்போது ஒரு மாதத்தில் ஒரு 4 ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்களேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகபட்சமாக 1000 ரூபா கிடைக்கும். நான் நினைக்கிறேன், நான் ஒரு போஸ்டரில் போய் நான் என் திறமையை காட்டினேன்ல, அந்த திறமையே நான் திறமை காட்டினே காசு கிடைச்சது ஒழிய, ஆனால் அவங்க செஞ்ச பாவம் எனக்கு வந்திருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. பண்ணதுன்னு தெரியாமல் கூட நான் சாப்பிடாம இருக்கிறது உண்டு. சொல்லுங்க. என் பேரா? என் பேர் பொம்முசாமி. எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு ஊர் பிறந்த சேலமன்ல பிறந்தேன். சொந்த ஊர் சேலமா? ஆமா. நீங்க சென்னை செட்டில் ஆயிருக்கீங்களா? ஆமா, செட்டில் ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. என்ன பண்றது, இது ஓவியம் எங்கேயும் வரைஞ்சா ஏதாவது ஓவியத்துல வாழ்றதுக்கு என்ன வழி இருக்கோ அந்த ஊரில் நம்ம ஊர் தான். ஆமா. சேலம்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அங்கேயும் இப்படிதான் ஓவியமா? ஆமா, சேலம் ஓவியம் வரையணுன்றதான் ஆசை. அப்படியே வரைகிறோம். இங்க சென்னைக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க? நாங்கள் 25 வருஷம் ஆக போகுது. இதே லொகேஷன்ல தான் வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, இந்த மாதிரி மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல வரையலாம். ஓகே, எந்தெந்த இடத்துலலாம் வரைஞ்சிருக்கீங்க? சென்னையில இருக்க சுத்தி இருக்கிற இடங்கள்ல வரையலாம். இவ்வளவு டேலண்ட் வச்சிருக்கீங்க, எங்க இருந்து கிடைச்சது உங்களுக்கு இந்த டேலண்ட்? ஏன்னா இந்த மாதிரி வரையறது ஈஸி கிடையவே கிடையாது. என்னெல்லாம் வரைய சொன்னீங்கன்னா 0. பட் நீங்க பெர்ஃபெக்ட்டா அழகா வரைஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு டேலண்ட் இருக்கு. எப்படி நீங்க இத கத்துக்கணும், என்ன சொல்றது, கத்துக்கணும்ன்றது என்ன சொல்றது, ஒரு ஓவியத்துல ஓவியம் தான் நமக்கு வருது. அதுல அதுலதான் நம்ம இது பண்ண முடியும்னு சொல்லும்போது அதை மெருகேற்றுறதுக்கு நம்ம என்ன பண்றது, முயற்சி பண்ண வேண்டியதான். அது வரும்போது உங்களுக்கு எதுவும் வரலைன்னா அதை தொடர்ந்து செய்ய வேண்டியதான். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான். பட் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? பரவாயில்லையே, நம்மளும் நல்லா வரையறோம் அப்படின்னு நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? அது நம்ம படிக்கிற காலங்களே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீ எப்ப பார்த்தாலும் வரைஞ்சிட்டு இருக்கிற, நீ டிராயிங் வரையதான் லாய்க்கி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான். அப்படி வரும்போது அப்படிதான் இதாயிடுச்சு. எனக்கு என்ன படிச்சிருக்கீங்கன்னா? நான் ஏதோ ஒரு ஓவியம் ஓவியம்னு சொல்லிடுற அளவு படிச்சிருக்கிறேன். ஓ, எஜுகேஷன் ஆர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கா? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோம். இப்போ என்ன சொல்கிறது, அப்போ ஏதோ நம்ம இந்த மாதிரி வரைகிறத இதை பற்றி உங்களுக்கு என்ன இந்த நிறைய மீடியம் வரைகிறத பார்த்துருப்பீங்க. பட் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வரைகிறத பற்றி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது சொல்லுங்கள். பிளாக் அண்ட் ஒயிட், அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட் வரைகிறவங்களாம் கண்டிப்பா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கிளாஸ் போயிருக்கணும், இந்த ஷேடு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரி, ஸோ அந்த மாதிரி கிளாஸ் போய் வரைஞ்சாதான் இந்த மாதிரி வரைய முடியுங்க நாலேஜில் தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். இவ்வளோ பர்ஃபெக்டாக பிளாக் அண்ட் ஒயிட் வச்சு வரைகிறீங்களே. நார்மலாக கலர் ஸ்கெட்ச் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு கலர் அடிஷனல் கலர் கொடுத்து யார் வேணாலும் பண்ணலாம். பிளாக் அண்ட் ஒயிட் நீ சொல்ற மாதிரி கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ என்னன்னா, நான் ஒரு 15 வருஷமா என்ன யோசிக்கிறேன் பண்றேன்னா, ஓவியத்துல வாழ்றதுன்றது இன்னைக்கு ஓவியத்துல வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா? உங்களால நீங்க பார்த்த வரைக்கும் யாராவது ஓவியத்துல மட்டும் வாழணும் அப்படின்ற ஒரு இது தேவை இருக்கா இன்னைக்கு இந்த காலத்துல? அந்த மாதிரி வரையணும்னு அவசியம் இருக்குதா? இல்ல. ஆனா அது வரையணும், அந்த மாதிரி ஏன் வரையக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இப்படி சொல்லலாமா, இது எங்கள் அம்மாட்டு நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சொந்த பந்தம் ஓரளவுக்கு இருந்தால் கூட அவங்க தன்னுடைய கணவனுக்கு நான் திருமண பந்தத்துக்குள்ளே போகும்போது அவங்க அதை எல்லாத்தையும் முடிஞ்சால் கணவனுடைய இதில் இது பண்ணணும், சிக்கனமாக இருக்கணும். இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு அவருக்கு இது இல்லாமல் வேலைக்கு போய் அதை மேனேஜ் பண்ணுவாங்க.
அப்படி வரும்போது எனக்கு ஏதாச்சும் ஒரு ஓவியத்தில் ஆர்வம், ஓவியம் நல்லா இருக்கிறது, ஓவியத்தில் தான் வாழணுன்ற மாதிரி முடிவு பண்ணதுக்கப்புறம் அது வந்து கடந்த காலங்களில் அதுக்கு திறமை வளர்த்துக்கிட்ட ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆனால் அதுக்குன்னு ஒரு அவங்க குறைஞ்சபட்ச வாழ்வியலோட அந்த இதை லீட் பண்ணுறாங்க. ஒரு பெண் படிக்கலாம் கூட தனக்கிட்ட இருக்கிற ஒரு சில அடிப்படையான இது இருக்கும் இல்லையா, என்னது ஒரு நேர்மை, ஒரு சிக்கனம், சரிங்களா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அதாவது நம்ம கணவனுக்குன்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே வாழ்றதுன்றது எங்கள் அம்மாவை நான் கவனிச்சிட்டே இருந்தேன். நான் ஒரு செட்டன் இதுக்கப்புறம் நான் வந்து ஓவியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த மாதிரி வாழ்றதுக்கான விஷயங்கள் நிறைய கம்பேர் பண்ணி வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அப்படி இப்படி போனோம் அந்த பயணத்தில் வரும்போது. இப்போ ஒரு கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேலே எனக்கு என்னாச்சுன்னா நிறைய பேர் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். ஒரு நிறைய பேரை வந்து என்ன சொல்லுது, தான் வாழணும், ஒரு மனுஷன் தன்னை வாழணும். அதோட வந்து நம்ம மற்றவங்க செய்யலாம் கூட நம்ம இன்னும் அதிகபட்சம் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் இது பண்ணும்போது என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நிறைய மீடியங்கள் நிறைய பெயிண்டிங், ஆயில் கலர் நிறைய மீடியா இருந்தாலும் அதுக்கப்புறம் இதில் வந்து எவ்வளோ கெமிக்கல் இருக்குது, இதனால் வந்து சமுதாயத்தில் நிறைய பாதிப்புலாம் இருக்குது, நிறைய இது படிக்க இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன். கடைசியில் அட்லீஸ்ட் நம்ம வாழணும், அதே நேரத்தில் நம்ம கலையிலேருந்து இது பண்ண முடியும். மற்றவங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஓவரலாக எவ்வளவோ சொல்லலாம், அதில் வாழ்கிறாங்களான்றது பார்க்க முடியுமானது ஒன்று இருக்கு இல்லையா. ஏன்னா நம்ம இப்போ பெரும்பாலும் நம்மளை ஊடகங்கள், நீங்களும் ஊடகம் இல்லாத எத்தனையோ இதில் ஊடகங்களை பார்க்க முடியும், எழுத்துக்களை பார்க்க முடியும், கதைகளை பார்க்க முடியும், நேரடியாக ரத்தம் சதையும் பார்க்குற மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது அப்போ அந்த மாதிரி இருக்காங்களான்னு நான் நிறைய தடவை யோசிக்கும் போது ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சாமி படங்கள் வரைவாங்க. சாமி படம் என்னே நிறைய பேர் சொன்னாங்க, சாமி படங்கள் நிறைய காசு கிடைக்கும்பாங்க, வண்ணங்களை வரைவாங்க. அப்படிங்கும்போது எனக்குள்ளே எங்கள் அம்மா அவங்க தான் யோசிக்கும் போது அவங்க வந்து அவங்களுக்கு படிக்க கம்மியாக இருந்தால் மற்ற விஷயங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளவோ எப்படி சொல்கிறது நல்ல வாழ்வியில் இது பண்ண முடியும். இப்போ சொல் பேச்சு கேட்டாலும் அதாவது நமக்குன்னு சில ஃப்ரேம்ஸ் வச்சுட்டு அதோட வாடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி இது நான் ஓவியத்தில் வந்து ஓவியம் வரையணும், ஓவியத்தில் சோர்த்திக்கணும், அதே நேரத்தில் வந்து நம்ம அதிகபட்சம் ஒரு விழிப்புணர்வோடு வாழணும், தனி மனிதனாக வாழணும்னு இருக்கு இல்லையா. காசு கொடுத்தா வரையுது, எதை வேணா வரையலாம். காசு கொடுத்தா சென்னை மாதிரி நம்ம பெருநகரில் உங்களுக்கு வரைய தெரிஞ்சால் போதும், நீங்கள் எப்படி வேணால் சம்பாதிக்க முடியும். அப்போ வந்து காசு கொடுத்தா எது வேணாலும் வரையலான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வரைஞ்சா விழிப்புணர்வாக தான் ஒரு விஷயம் விழிப்புணர்வு இல்லை, எனக்குன்னு ஒரு சரின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் செய்யறது ஒன்று இருக்குல்லம்மா. உங்களுக்கு கூட ஒரு விஷயம் சரின்னு தெரியுது, ஆனால் சரின்னு தெரிஞ்ச எல்லா விஷயம் சரின்னு வாழ முடியுது அன்றைக்கி. அது எவ்வளோ கஷ்டமான வேலை, நீங்களே சொல்லுங்கள். சரின்னு இது சரி, இப்போ நம்ம இது யோசிச்சு கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ண மீடியத்தை செலக்ட் பண்ணி அதை வச்சு வரையணும். அப்படி வரும்போது எனக்கு இது ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேலே இது பண்ணிட்டு இருக்கேன் நான். வெறும் இது கிரையான்ஸ் மட்டும் இதில் மட்டும் சாக்குள் இதை வச்சு பண்ணும்போது இதுக்கப்புறம் ஏதாவது நேச்சுரல் கலர்ஸ்ன்ற விஷயங்கள் ஏதாவது நம்ம அதை தெரிஞ்சாலோ அது பக்கம் போனால் இப்போ என்ன வரையலாம், அது வரைக்கும் இப்படியே வரையலான்றது இப்படி ஒன்று. ரெண்டாவது வந்து குழந்தைங்க இப்போ கூட ஒரு குழந்தைங்க வந்து இதெல்லாம் வரைய முடியுமான்னு பார்த்தா அவங்களுக்கு வரைஞ்சி இதெல்லாம் கொடுத்து மடித்து கொடுத்தா நீ போய் வீட்டில் வரைஞ்சி பாருங்கன்றது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாமே இதை பார்க்கும்போது ஒரு சிலர் பார்த்து நல்லா இருக்கிறதுக்கு அவங்களோட பணம் காசு கொடுக்குறதுக்கு ஒரு விஷயம், ஓவியம் சாப்பிட்டோன்ற கொடுக்குறது வேற. ஆனால் சில நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா எப்படி அங்கிள் வரைஞ்சிங்க, இதில் எப்படி வரைஞ்சிங்க, இதில் கூட வரைய முடியுமான்றது. அது கரித்துணி தானே, அதான் கரித்துணி தான். கரித்துணில் இந்த மாதிரியான விஷயங்கள் இது இப்போ வந்து அதை கரித்துணில் இந்த மாதிரி பண்ணுறதுன்னு ஒன்று அவங்களுக்கு பசங்களுக்கு குறிப்பாக மாணாக்கர் சமுதாயம் இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஓரலாக எவ்வளோ விஷயங்கள் எங்கேயாவது வெளிநாட்டில் வரையிறாங்கன்ற மாதிரி இருக்கலாம். பட் இதுலேயே வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்றதை வந்து ரத்தம் சதவீதம் உதாரணமாக வேணும் இல்லையா. ஏன்னா நம்ம வந்து நம்மளும் வாழணும், சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்னா அப்போ எப்படின்ற விஷயங்கள் ரொம்ப நாளாக பண்ணதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு குறிப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விடும்போது நம்ம எவ்வளோ பாதிக்கப்பட்டால் கூட சரி நம்ம இது பண்ணணும்னு சொல்லும்போது தான் நம்ம ஏற்கனவே உள்ள சேகரித்த விஷயங்கள்லாம் அதுவாக வரும். நம்ம பெருசாக சிரமம் எடுத்துக்க தேவையில்லை. ஒரு நல்லா ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நல்லா ரொம்ப வரையும் போது காசு கிடைக்குது, அப்புறம் என்ன பண்ணணும் அடுத்த அதே மாதிரி காசு கிடைக்கும்னா அப்போ நல்லா வரையணும்னு எண்ணம் இயல்பாக வந்துடுது. இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும், எவ்வளோ வருமானம் வரும்? வருமானன்றது வந்து நான் பெருசாக இது பண்ணுறதில்ல, ஆனால் சிறப்பாக வரைஞ்சால் நிறைய கிடைக்கும். ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். நாளைக்கு 1000 ரூபாய், ஒரு நாள் 1000 சொல்ல முடியாது, அது எப்படி சொல்றது. அப்போ நீங்க மாசத்துக்கு சொல்றீங்களா இல்ல வாரத்துக்கு சொல்றீங்களா 1000 ரூபாய்ங்கறத? ஒரு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஏதோ விடுமுறை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்றைக்காவது வரைஞ்சோம்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை வரைஞ்சின்னா ஒரு அதிகபட்சம் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அது பீக் இது மாதிரி ஒரு 500 300 அப்படின்னு மாதிரி வரும்போது ஒரு மாதத்தில் ஒரு 4 ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்களேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகபட்சமாக 1000 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை 1000 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு குடும்பம் அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, குடும்பம் ஓவியத்திலேருந்து குடும்பம் நான் எதிர்பார்த்து தான் இருக்கிறேன். இப்போ நீங்க தனியாக தான் இருக்கீங்களா? தனியாக தான் இருக்கிறோம். ஓகே. மனைவி குழந்தைகள் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, அது எனக்கு என்ன சொல்கிறது, இந்த ஓவியத்தை நம்பி யாரும் இருக்கிற மாதிரி இல்லை.
யாரும் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ல Support வரீங்க. பண்ணல, இருந்தது, support but ஓவியம் ஆமா, எடுக்கணும் support சப்போர்ட் பண்ணல. பண்ணல அப்படிங்கிறீங்களா? ஆமா. அப்போ உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நம்ம ஓவியத்தை கையில எடுத்தனால எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? அதுக்கு எப்படி சொல்றது, நீங்க ஓவியம் இப்போ நீங்க வரைகிறதுன்ற போது நீங்க கூட ஒரு பெண்ணுன்னா நான் அதுக்கு அது ரொம்ப போயிடுச்சுன்னா ரொம்ப போயிட்டே இருக்கு. நான் கூட நினைச்சேன் ஒரு ஒரு டான்ஸ் ஆடுறது வந்து ஒரு காலத்துல ஒரு அதான் நான் சொன்னேன். அவங்க என்ன சொல்றது, எங்க அம்மா தான் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வர்றாங்க. ஏன்னா ஒரு 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 விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் அப்படி வாழணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனா நம்மளை வந்து எப்படி சொல்ல சமாதானப்படுத்திக்கிறது சில விஷயங்கள் இருக்கு. ம், சமாதானப்படுத்திக்கிறது நம்ம மனம் வந்து பல நேரங்கள் சமாதானப்படுத்தும். ம், சரிங்களா, அதுதான் முக்கியம். மனம் வந்து பல நேரங்களில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நமக்கு யாரும் உதவி இல்லைனா கூட நமக்கு என்ன பண்ணணும், அது மனசை இது பண்ணும். ஏன்னா அதை பற்றி நம்ம நிறைய வாசிச்சது உண்டு. தொடர்ந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நான் நிறைய படித்தேன். படித்தேன்னா எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஒரு நாட்டியம் ஆடுறவங்க இந்த கலைகள் சார்ந்த ஆட்களும் எல்லாரும் வாழ்க்கையை பற்றி ரொம்ப ஆழமெல்லாம் படிக்கும்போது அது படிக்கிறதுக்கப்புறம் அந்த மாதிரி நானும் அந்த ஒரு 30 வயசு கடக்கும்போது அவங்கள வந்து அவங்க அந்த நேரத்தில் பக்கத்தில் இல்லை. அது நான் படித்த நபர்கள் வந்து ஒரு சில நூற்றாண்டுகள் முன்னாடி இருந்தவங்கன்னா கூட அதுக்கப்புறம் அவங்களோட நான் வந்து என்ன சொல்கிறது மானசீகமாக பேசுகிற மாதிரி நான் அவங்க கற்பனை பண்ணுவேன். புரியுதுங்களா? ஒரு டான்ஸ் ஆடுறதா இருந்தால் ஒரு சாமிக்கு முன்னாடி தான் ஆடி ஆகணும், ஒரு ஜமீன்தாருக்கு முன்னாடி தான் ஆடி ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருந்த காலத்திலேயே வந்து இல்லை. அதை தாண்டி டான்ஸ்ன்றது என் விருப்பத்துக்கு என் மனசுக்கு வந்து ஆடுவேன். ஆனால் அது எந்த கெடுதலும் இல்லாத விஷயம் தான் என்னுடைய வாழ்க்கைன்ற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த சிந்தனையோடு இருந்தவங்களாம் இருந்திருக்காங்கன்னா அப்படிங்கும்போது இப்போ நான் ஒரு ஆணுன்றவங்க நான் இங்கே வேணால் படிக்கலாம் தூங்கலாம், யாராவது என்ன கேட்க போகிறாங்களா? இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணதில்லை. நம்முடைய மைண்டு தான் நம்முடைய மனசாட்சி தான் நமக்கு உதவி செய்யும். சொல்லுங்க. இந்த விஷயம் எனக்கு போதும், என்னைய பாத்துக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு நீங்க நம்புறீங்க. ஆமா, என்னைய பாத்துக்க இது போதும், இந்த ஆமா, வருமானம் போதும், இந்த கலை போதும் அப்படின்னு நீங்க கலை நம்புறீங்க. போதும் வேற எதுவும் வேண்டாம்னு சொல்லமா. அவங்க என்ன சொல்றாங்க, இதை விட வேற விஷயம் வாய்ப்பு இருக்குன்றது அப்படின்றத இதை விட பெரிய அளவுல இருக்கு. நீங்க வந்து ஒரு கோவில் செவுத்துல வரையலாம், செவத்துல வரையலாம், பெரிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனா நீங்க இதுதான் வரைவேன் மாதிரி இருக்குன்னு இல்லம்மா. இப்போ நீங்க உங்களுக்கு வேற மாதிரி தான். நீங்க ஒரு சைக்கிள்ல போறீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல பயணிக்கும் போது உங்களுக்கு அது சௌரியமா இருக்கும். இந்த இடத்துல போக வேணும்னா நிற்பாட்ட முடியும் உங்களால, இல்லையா? ஒரு பஸ்ல போய் ஒரு ரெட் சிக்னல் கிராஸ் பண்ணி பஸ் ஓட்டிட்டு போறாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ இல்லடா நம்ம அங்க போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் அல்லது ஏதாவது இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு மன உறுத்தல் இல்லாத வாழ்றதுன்னு ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையா? இது மூலமா மன உறுத்தல் இல்லாம வாழ்றதுன்னு சொல்ல வரீங்க. ஏன்னா வாழ்றதுக்கான இது ஒரு இதான ஒரு என்ன சொல்ல வழிமுறையா எனக்கு தோணுது. இதெல்லாம் நான் ஒரு காலத்துல இதெல்லாம் இருந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணதுன்னு தெரியாம கூட நான் வந்து சாப்பிடாம இருக்கிறது உண்டு. ஏன்னா அதுக்கு நான் முன்மாதிரின்றது விஷயம் பண்ணி நான் சொல்றதை கேட்கும்போது தான் நீங்க 4 பேர் பார்ப்பாங்க, ஓ இந்த மாதிரி கூட வாழ முடியுன்றது. இதுதான் அதாவது நீங்க அடிப்படையா பெற்றோர்கள் வளர்க்கும் போது எப்படி வளர்க்குறாங்க, அம்மா அப்பா திருடக்கூடாது இல்லம்மா, திருடக்கூடாது பொய் பேசக்கூடாது, அதானே சொல்றாங்க. இப்ப இதுல எந்த விதத்துல இருக்கு இந்த மாதிரி திருடக்கூடாது பொய் பேசக்கூடாது பெற்றவங்களுக்கு தொணை போகக்கூடாதுன்ற மாதிரி ஏதாவது அந்த இதுல ஏதாவது இது போகுதா? உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வரைய தெரியும். நான் நிறைய பேருக்கு சொல்றாங்க நான் வரைகிற ஆர்வமா இருக்கேன் சார், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலனால. அப்போ நானே ஏதோ கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த மாதிரி காசு இல்லாம ஊர்ல இருந்து பணம் அனுப்பலையான்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் தான் நினைச்சு இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து இது எதுக்குள்ள வருது, இது எப்படி நான் இந்த விஷயத்த நான் எப்படி எடுத்துக்கிட்டு நான் அந்த ஒரு இதுக்கே நான் எனக்கு அப்போ சிந்திக்க விடாத அளவுக்கு இன்னைக்கான சமுதாயம் இருக்கு. அந்த ஒரு குழப்பத்துல நம்ம வாழ்றோம் இல்லையா? சரியா? நீ ஓவியம் பார்ட் டைமா கத்துக்கிறவங்களா அவ்வளோதான். நான் ஓவியத்துல பெரிய ஆளாக நினைக்கிற தொடக்க காலங்களில் இது தெரியாம கூட நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு இதுன்னு சொல்லுது. அதுக்கு என்னன்னா நம்ம அடிக்கிற இந்த மாதிரியான நபர்கள் இல்லை. இது 4 பேர் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சில பசங்க இதுக்கு நமக்கு ஓரளவுக்கு வரைய தெரியுது அப்போ இது கூட வரைஞ்சி போட்டால் கூட 4 காசு கிடைச்சா அது கூட நல்ல விஷயம் தானே? அப்படித்தானே வருது. ஏன்னா சில இடங்களில் போய் நீங்கள் பணத்தை நோக்கி பணம் வேணான்னு சொல்ல மாட்டேன், பணம் வேணும்னு பட்சத்தில் பணத்தை நோக்கி நகரும் போது உங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் உங்களுக்கு சமாதானப்படுத்திக்க வேண்டியது இருக்குது. சரி அது நேரம் அந்த சமாதானங்களில் வந்து உங்களுக்கு நிம்மதி கொடுக்குமான்னா அது எப்படி எனக்கு கொடுக்கலன்றதுனால தான் நான் என்ன துணிஞ்சு இது பண்ணேன். இதுக்கு நடுவில் குடும்ப அவங்கெல்லாம் இது பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓவியக்கலையில் வந்து என்ன சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பழைய கதை சொல்லுவாங்கல்ல, என் குடும்பத்துக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், சரி அவங்களுக்கு பங்கு இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு பங்கு இல்லை, நீ பண்ண தான் உனக்கு தான் தண்டனை ஒன்று சொல்லுவாங்களா, ஒரு பழைய கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்தனால ஏதோ எனக்கு அதுவும் நான் ஏற்கனவே படித்த நிறைய அந்த புத்தகங்களை வச்சு அவங்கள அந்த ஓவியர்கள் அந்த கிரேட் ஆர்டிஸ்ட் மாதிரியான ஓவியங்களை வரலாம் நான் படிப்பேன், புரிஞ்ச வரைக்கும் படிப்பேன், ரெண்டாவது அதை பார்த்துட்டே இருப்பேன். அப்படி பார்க்கும்போது அவங்க அந்த விஷயங்களை நம்ம உணரும் போது இப்போ அவங்க அதில் தான் வாடுறது. ஏன்னா அவங்க நீங்கள் அதை நோக்கி நகர நீங்கள் போகும்போது இது உள்ள அது பாடி இழுத்துட்டு போகும்.
அப்படிங்கும்போது இங்கே மற்ற விஷயங்கள் எவ்வளவா இருக்கும். சந்தேகத்தில் பிடிக்கிறதுலேருந்து பொது டாய்லெட்டில் போய் குடிக்கிறதுலேருந்து இதெல்லாம் கிடைக்குது இல்லையா, இதெல்லாம் தவறா இல்லையாண்டு ஒரு விஷயத்தை வரும். அப்படின்றத விட நம்ம வந்து மற்ற விஷயத்தை ஒப்பிடும்போது நிறைய பேர் எவ்வளோ அவங்களே வந்து இங்கே வந்து நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு அதாவது அந்த காசை கொண்டாந்து இங்கே போட்டு போனதுக்கு அப்புறம் நிம்மதியாக போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா நம்ம இப்படிலாம் இவ்வளோ கெட்டதுக்கு ஒத்தாக உள்ள நம்ம அவங்க உடந்தையாக இருந்திருக்கோம். நமக்கு நீ 50,000 சம்பாதிக்கிறோம், ஆனால் நம்மளுடைய சம்பாதிக்கிறது எங்கே இருக்குது சரியா? என்ன இப்போ எனக்கு கூட ஓவியத்துக்கு ஒரு பையன் சினிமாவுக்குள்ளே போய் இது பண்ணி இதை பண்ணி இப்போ சமயமாக அவன் எதாச்சும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். ஏன்னா அந்த நடிகை கையை பிடிச்சி எடுத்துட்டாங்க. அதெல்லாம் வரும்போது அவங்களும் நான் நினைக்கிறேன், நான் வந்து ஒரு போர்ஷனில் போய் நான் என் திறமையை காட்டினேன்னா அந்த திறமையே நான் திறமை காட்டினே காசு கிடைச்சது ஒழிய, ஆனால் அவங்க செஞ்ச பாவம் எனக்கு வந்திருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இப்படி நான் சொல்கிறது இந்த நடிகை டார்ச் பண்ணா அப்படிங்கும்போதெல்லாம் அவன் என்ன சொல்கிறான், அந்த மாதிரிலாம் எனக்கு என்னென்னு தெரியல. அப்போதைக்கு போகணுன்றத விட நீங்கள் ஆனால் நான் நினச்சேன் இது விஷயம் நம்மளாம் ஒரு காலத்தில் இதை பற்றி யோசிச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கொள்ளக்கான பிச்சை எடுக்குதானு. ஆனால் இப்போ அதை நினச்சி பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இதை பற்றி நமக்கு தெரியும், இது சரியானதை புரிஞ்சிக்க முடியும். அதை பற்றியான ஆளுங்க இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோமேன்றதை எனக்கு இது பண்ணும்போது அவங்ககிட்ட நான் கூட சொன்னேன், சரி நீ வேறு இது போன, நான் ஒன்றும் இது பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு நமக்கு மனம் ஆறுதலான விஷயங்களை இதை நம்ம பண்ணிட்டு வேண்டியது, வேறு ஒன்றும் இதில் யாருக்கும் இது பண்ணுறது இல்லை. ரெண்டாவது நம்ம இயற்கையான இதில் பண்ணும்போது நான் இதில் வந்து ரொம்ப நாளாக இந்த எண்ணம் இருந்தது. ஆனால் இதை வந்து இது சரியா இதை பற்றியான ஒரு ஏன்னா இந்த வரைகிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா மனம், அதாவது என்ன சொல்லுது, அவங்க உளவியலா ஒரு விஷயம் மனம் செய்ய விடும், சில விஷயம் செய்ய விடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் இது செய்ய விடும், அது அப்புறம் செய்ய விடாது, அதே விஷயம் செய்ய விடாது இல்லையா? அப்படி போது இது என்ன சொல்ல, இதை பற்றி நம்ம யாரும் எப்படி இது பண்ண முடியும் சரிங்களா? அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்ல, இது தொடர்ந்து நம்ம செய்வோம், இது நம்மளை எங்கேயாவது கொண்டு விடும். கண்டிப்பாப்பா. இப்போ நீங்க இந்த ஓவியத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா அம்மா சொல்றது அப்படி இல்ல, இது வந்து ஒரு ஓவியர் பேசியிருக்காரு அவ்வளவுதான். இது நான் இப்ப பேசுனது எதுக்கு தெரியுமா, இது யாரோ வரையறவங்களை பத்தி ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு கேட்கறதுக்காக தான். இல்லப்பா, நீங்க என்ன மைண்ட் செட்ல இது வரைஞ்சீங்கன்னு கேக்குறேன். மைண்ட் செட் அப்படி எல்லாம் கிடையாது. ஓவியர் வந்து பாக்கும்போது எனக்கு இது மத்தவங்க புரியணும் அப்படி எல்லாம் இது கிடையாது. ஓவியர் வந்து சொல்லப்போல நான் பெரும்பாலும் பேசுறதே இல்லை, இன்டர்வியூ கொடுத்தது இல்லை. கேட்டு பாருங்க, நிறைய பேர் அது என்ன சொல்றது இன்டர்வியூன்றது என்ன சொல்றதுன்னா, இது ஏன் செய்யறோன்னு தான், என்ன செஞ்சிருக்குன்றது அது அவங்களோட இது. இது ஏன் செய்யறேன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓவியர் நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஓவியம் கத்துக்கிட்டு என்னென்னவோ அப்படிங்கும்போது இது ஏன் செய்யணுன்றது ஒரு கேள்வி, பிரதான கேள்வி. ஏன்னா இது அடிக்கடி திரும்ப வரதுனாலதான் ஒரு விளக்கம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். மற்றபடி இது என்ன வரைஞ்சிருக்குன்றத வந்து ஒரு மனம் வந்து அதான்ப்பா. நீங்க வயது வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு விஷயத்த வந்து வரும். வயது வந்ததோட என்ன சொல்றது, ஒரு 25 நீங்க கடக்கும் போது சரிங்களா, உங்களை வந்து உங்களுடைய எண்ணங்கள் வழி நடத்தும். அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பயணத்தை எடுத்து கொடுக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேரை கொடுக்கும். அதான் சொல்றேன், ஒரு நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஓவியத்துல வந்து ரொம்ப ஆழமா போக போக அது உங்களை எடுத்துட்டு போகும். அது ஒரு கடத்துக்கு அதுவே பண்ண விடாது, அப்புறம் பண்ண விடும். அது ஏன் அது அந்த அளவுக்கு என்ன சொல்லுது, அது இந்த இப்போ புற உலக இதில் வந்து நான் இன்னும் அது உள்ள போகல. ஆனால் என்ன சொல்ல, தொடர்ந்து இதில் பயணிக்கும் போது ஏதாவது எனக்கு நாங்கள் இது பண்ண முடியும். ஏன்னா இதே இப்போ வரையதான் அப்புறம் இன்னும் வரையாம கூட விடுவேன். ஏன்னா ஒரு சில விஷயங்களை செஞ்சால் நல்லதுன்னு ஒரு ஆட்கள் நம்ம தீர்மானிப்போம். அப்புறம் நீங்கள் நிறைய கலைகளில் பார்ப்பீங்களே, பெரிய நீங்கள் மேதாவிகள்லாம் பார்த்து சில விஷயம் செய்யாமல் இருக்கிறதே நல்லதும்பாங்களே. பெரிய மகான்கள் சொல்லுவாங்களே, சும்மா இருன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நிறைய ஒன்று சார்ந்து தான் இருக்குதுமா, ஒன்று சார்ந்தது. ஏன்னா ஒருத்தர் உதவி செய்யணுனாலும் நம்ம என்ன அடுத்தவங்க செய்கிறத நம்ம உதவி செய்யறத பேசாமல் இருக்கிறது கூட சில நேரம் உதவியாக இருக்குதோ. திருடர் மற்றவங்க அது ஒரு கலைஞனாக பார்க்கும்போது ஒரு பெரிய இது நீண்ட கால பயணம் சரிங்களா. அதை வந்து ஒரு தொடர் பயணத்துக்கு ஒரு என்ன சொல்லுது, இந்த மாதிரி செய்ய ஒரு சில ஆளுங்களுக்கு இது ஒரு இதை பார்த்து இருக்காது. ஒரு தொடர் பயிற்சியில் ஒரு தொடர் ஓட்டத்தில் குச்சி கொடுத்துட்டு போவாங்களா, அந்த மாதிரி தான் இது ஒரு விஷயம். அவ்வளோதான், அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன திருப்தி என்ன சொல்றது, நம்ம நினைக்கிற ஒரு ஓவியர் பேசியிருக்காரு, அவ்வளோதான். ஒரு ஓவியர் பேசுறது இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான். ஓவியர் ஒரு பேசுறது இப்படி தான், ஓவியம் தான். மற்றபடி அது அவங்களுக்கான உணவுகள் தான். அன்றைக்கி கூட நான் வந்து ஒரு இடத்துல வந்து நான் சிறுவயதில் அம்மா அடிச்சிடுவாங்க, அப்பா அடிச்சிடுவாங்க, சிறுவயதில் தாத்தா பாட்டி இல்லாதனால நான் வந்து என்ன பண்ணுவேன், போரை பற்றி கை சூப்பிட்டு தூங்குவேன் சாப்பிடாம கூட. அதை 2-3 தடவை வரைஞ்சிருந்தேன். அதை பார்த்துட்டு அந்த கொரியன் லேடி வந்து பேசினாங்க. அவங்களுக்கு எதுவுமே கேட்கல, வந்தாங்க பார்த்தாங்க, ஏதோ கேட்டாங்க. எனக்கு கொரியன் தெரியாதுல்ல, அவங்க அது இதில் போட்டிருந்தது. அப்புறம் பார்த்தாங்க, அந்த கை சூப்பிட்டு அவங்க அப்படியே ஒரு இடத்துல சாஞ்சிட்டு இருப்பாங்க. வாசல் அவங்க அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டு, அம்மா வந்து அதாவது இவர் வந்து ஒரு பையன், இவன் தங்கச்சி அவங்க அம்மாவை அவங்க அம்மாவும் தங்கச்சி வாசல் உட்காந்து பேன் பார்க்குற மாதிரி.
அந்த ஏதோ தங்கச்சதுக்கு அப்புறம் அம்மா நம்ம மேலே பாசம் காட்டில் உணர்வாக இருக்கலாம். ஏதோ ஒரு அந்த உள்ளுணர்வான விஷயங்களை வந்து பேசுறதுக்கான பெருசாக போகாதோட அதை காட்சிப்படுத்தும் போது எல்லாருக்கும் அது உணர்றாங்க. பாரு அந்த அம்மா வந்து அவ்வளோதான் ஃபீல் பண்ணி ஒரு 5 ரூபா பணம் கொடுத்துச்சு சாப்பிட்றான்னு கேட்டுருக்காங்க. அப்படி மாதிரி அது உள்ளுணர்வு ஈர்க்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நீங்கள் இதை ரசிக்கிறதுக்கான விஷயங்கள் தொடர்ந்து பார்க்க உங்களுக்கு வந்து அது இதாகும். ஓகேப்பா, நன்றிப்பா, தேங்க்யூ.